6 தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பின்னர் ஒரு வெற்றியினை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரேயாஸ் ஐயரின் அபாரமான சதம் மூலமாக IPL-இல் ஸ்ரேயாஸ் ஐயர் பெற்றுக்கொண்ட முதலாவது சதத்தின் மூலமாக பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று 15 புள்ளிகளை பெற்று இப்பொழுது 4வது இடத்துக்கு முன்னோக்கி வந்திருக்கின்றது. இதன் மூலமாக அவர்களுக்கான வாய்ப்பு இன்னும் காணப்படுகின்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இப்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. இதுதான் நிலை. எனவே 4 அணிகள் வெளியேற்றப்பட்டு விட்டன. 3 அணிகள் உள்ளே சென்று விட்டன. 3 அணிகளுக்குள் கடுமையான மோதல் ஒன்று இருக்க போகின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கான வாய்ப்பு இன்றைய பஞ்சாப் அணியின் வெற்றியோடு கொஞ்சம் குறைவடைந்திருக்கின்றது. ஓட்டணிகிற சராசரி வேகத்தின் அடிப்படையில் அவர்கள் அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும். என்ன எப்படி நடைபெற வேண்டுமாக இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியினை சந்தித்தால் மாத்திரமே பஞ்சாப் அல்லது கொல்கத்தா, இல்லாவிட்டால் நேரடியாக ராஜஸ்தான். எனவே இப்பொழுது வாய்ப்புகள் என்று பார்க்கின்ற வேளையில் ராஜஸ்தானுக்கா பஞ்சாபுக்கா என்பதுதான் மிகப்பெரிய அளவில் போட்டியாக இருக்கின்றது. 2 போட்டிகளும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகளாக அமைய போகின்றன. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்ளப் போகின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்ளப் போகின்றது. முதல் துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 196 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஜோஸ் இங்கிலீஷ் 72 ஓட்டங்கள், ஆயுஷ் பத்தோனி 18 பந்துகளில் 43 ஓட்டங்கள், ரிஷப் பாண்டி 22 பந்துகளில் 26 ஓட்டங்கள், அப்துல் ஷமட் 20 பந்துகளில் 37 ஓட்டங்கள், ஜுஸ்வேந்திர சஹால் 25 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். மாகோ ஜெனேஷன் 33 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், மாகோ ஜென்ஷன் அதே போன்று சஷாங்க் சிங் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். அஸ்மதுல்லா ஒமர் சாய் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணியின் முதலாவது விக்கெட் பிரியன்ஸ் ஆர்யா முதலாவது பந்து வீச்சிலேயே ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறியிருந்தார். பிரஷிம்ரன் சிங் தொடர்ந்தும் துடுப்படுத்தாடி 39 பந்துகளில் 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 7 பவுண்டரிகளை 2 சிக்ஸர் அடங்கலாக. கூப்பர் ஹோன்லி 10 பந்துகளில் 18 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதன் பின்னர் பிரஷிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகிய இருவரும் இணைந்து 140 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டார்கள். இந்த இணைப்பாட்டம் தான் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. எனவே 2 பேரும் தொடர்ச்சியாக பஞ்சாப் கிங்ஸ் அணியின் வெற்றிக்கு காரணமானவர்கள். இன்றைய தினம் வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். 51 பந்துகளில் ஸ்ரேயாஸ் ஐயர் 101 ஓட்டங்கள், 11 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்கள் அடங்கலாக. பந்துவீச்சில் முகமது ஷமி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். அர்ஜுன் டெண்டுல்கர் இன்றைய போட்டிக்காக அழைக்கப்பட்டவர் 1 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கின்றார். முதல் 3 இடங்களும் உங்களுக்கு தெரியும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3 அணிகளும் 18 புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. பஞ்சாப் கிங்ஸ் அணி 15 புள்ளிகள், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 13 போட்டிகளில் 14 புள்ளிகள், KKR 13 போட்டிகளில் 13 புள்ளிகள். ஓட்டணிகிற சராசரி வேகத்தினை பாருங்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெற வேண்டும். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியினை சந்திக்க வேண்டும். அவ்வாறாக இருந்தால் KKR உள்ளே. KKR தோல்வியினை சந்தித்தால், ராஜஸ்தான் தோல்வியினை சந்தித்தால் பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே. எனவே பஞ்சாப் கிங்ஸுக்கான வாய்ப்புகளும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் இப்பொழுது அடுத்த சுற்று வாய்ப்பினை இழந்திருக்கின்றன. மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஏற்கனவே வாய்ப்பினை இழந்திருக்கின்றார்கள். இதுதான் IPL நிலவரம். இறுதி நாள் மிக விறுவிறுப்பான ஒரு முக்கியமான தருணம். யார் அந்த 4வது அணி? பொறுத்திருந்து பார்ப்போம்.